இதெல்லாம் நடந்திருக்கு, இவ்வளவு அநியாயம் நடந்திருக்கு. வருத்தம் தெரிவிக்கக்கூடிய முதலமைச்சர் சட்டமன்றத்துல பச்சை பொய் சொல்றார். அந்த புழுகன் ஸ்டாலின். ஏன்னா காவல்துறை சொல்லுது, அந்த ஒரு அஜித்குமார்ங்கிற ஒரு காவலாளி என்ன சொல்றாரு, எஃப்ஐஆர் குறிப்பிட்டது நான் சொல்றேன், ஓட முற்பட்டார், வலிப்பு நோய் வந்து அவர் வலிப்பு வந்து இறந்துட்டாருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய தில்லாலங்கடி வேலை இந்த திருட்டு திமுக அரசு செய்து, எவ்வளவு பெரிய பச்சை பையங்க. ஒரு நகையை பறிகொடுத்ததாக சொல்லக்கூடிய அந்த நிகிதா என்கின்ற ஒரு பெண்மணி, அவருடைய தாயார் ஒரு கோயிலுக்கு வர்றதாகவும் அவங்க காரை பார்க்கிங் பண்ண சொன்னதாகவும் ஏதோ அது வீல் சேர் கேட்டதாக 100 500 கேட்டதாக ஒரு பொய்யா சொல்றாங்க. என்னுடைய கேள்வி, ஒரு 10 பவுன் நகை வந்து கார்ல இருக்குன்னு சொன்னா, காணாம போச்சுன்னு சொன்னா, அந்த கார்ல நகையை வச்சுட்டு யாராவது கொடுப்பாங்களா? நீங்களும் நானும் கொடுப்போமா? இது கிறுக்குத்தனமான கேளத்தனமான செய்தியா இல்ல? ஒரு செக்யூரிட்டி, ஒரு காவலாளி அந்த பையன், அவ்வளவுதான். அவன்கிட்ட போய் நீங்க எப்படி முன்முன் தெரியாத காரை கொடுப்பீங்க? இதுல எனக்கு என்ன கேள்வினா, இன்னொரு சொல்லிடுறேன், அந்த நிகிதா என்கின்ற பெண்மணி, அவங்க மேல நிறைய சீட்டிங் 420 மோசடி வழக்கில் பதியப்பட்டிருக்கு. அந்த பெண்மணி எழுத்துப்பூர்வமாக கொடுக்காமல் ஸ்பெஷல் டீம் சொல்லக்கூடிய அந்த காவலர்கள் ஒரு எஃப்ஐஆருக்கு புகார் கொடுத்து அவசரமா வழக்கு பதிவு செஞ்சு எஃப்ஐஆர் போட்டு அவன் வழிப்புணர்வு வந்துட்டான்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இது அப்பா செய்த கொலை, அப்படிதான் நாங்க பாக்குறோம்.